வணக்கம் நண்பர்களே. பொங்கல் பண்டிகைக்கு பின்னால் உள்ள புராண கதைகளை ஒரு முறை நினைவு கூறுவோமா? இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போவது சாபம் பெற்ற காளையின் கதை. இந்த கதை காளைகள் விவசாயத்திற்கும் பசுமைக்கான தேவதையாக மதிக்கப்படும் வழக்கத்துக்கும் அடிப்படையாக அமைந்தது. ஒரு சமயம் சிவபெருமான் தனது அழகான காளை நந்தியை அழைத்து ஒரு முக்கியமான பணியை அறிவித்தார். அவர் பசுநேசர் எனும் சிவபக்தரிடம் சென்று மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறுமாறு உத்தரவிட்டார். அந்த செய்தி என்னவென்றால், மனிதர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் என்று. ஆனால் பூமியில் வந்த நந்தி தற்செயலாக செய்தியை தவறாக சொன்னது. மனிதர்கள் தினமும் உணவு உண்ண வேண்டும், மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று. இதை பசுநேசர் உண்மை என்று நம்பி அனைவரிடமும் போதிக்க ஆரம்பித்தார். மனிதர்களின் வாழ்க்கை முறையே இந்த தவறான தகவலால் மாறிப்போகத் தொடங்கியது. இந்த செய்தி சிவபெருமான் அறிந்து மிகவும் கோபம் அடைந்தார். நந்தி செய்த தவறுக்கு அவர் கடுமையாக சபித்தார். நந்தி, நீ செய்த இந்த தவறுக்கு இனி பூமியில் சென்று வாழ வேண்டும், விவசாயிகளுக்காக வயல்களை உழவு செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். அந்த நாளில் இருந்து காளைகள் விவசாயிகளின் நண்பராக மாறின. அவை பசுமையை உருவாக்குவதற்கும் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் உதவியாக உள்ளது. இன்று பொங்கல் பண்டிகை மட்டுமில்லாமல் மாட்டுப் பொங்கலும் இந்த கதை மூலம் முக்கியத்துவம் பெற்றது. காளைகள் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவை என்பதை புரிந்து கொள்ள இந்த கதையை நாமும் நம் அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லித்தர வேண்டும்.